சாரதாம்மா வந்து காய்கறி வாங்கும்போது கரெக்டாக பார்த்துடுறாரு அன்பரசு. அன்பரசு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ராதா வந்து எதுக்காகங்க என்னை வீட்டுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்பா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு முக்கியமான வேலைக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு மாப்பிள்ள அப்படின்னோடனே, இன்றைக்கி சாரதாவை நான் பார்த்தேங்க காய்கறி கடையில். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க வந்து காவேரியோடு வந்திருக்காங்களா இல்லை தனியாக வந்திருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மாவை பார்த்தேன், எனக்கே ஒரே டென்ஷனாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மீட் பண்ணாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் விஜய் இந்த உலகத்தில் இல்லைன்னு நம்ம போய் சொன்னதும், இல்லை காவேரி இந்த உலகத்தில் இல்லைன்னு நம்ம போய் சொல்லி வச்சுருக்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னோடனே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை, இப்போ என்ன பண்ணலாம்? விஜய் என்ன மனநிலையில் இருக்கான், அவங்க மேலே எப்படி கோவத்தில் இருக்கான், இல்லை கோவம் போயிடுச்சான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஜய் வந்துடுறாரு. விஜயும் குழந்தைங்க அங்கே வராங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா காவேரி, அவங்க மிஸ் வந்து அவளை நல்லா பார்த்துருக்காங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சித்தப்பாவையும் சித்தியும் கேட்குறாரு, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்தோம் அப்படின்னோடனே, விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் வந்தோம், நாங்கள் காவேரியோட அம்மாவை பார்த்தோம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே குழந்தைய வந்து நீ போய்ட்டு கிளம்பு அப்படி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு குழந்தை போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. என்ன விஷயம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்க. எப்போ என் குழந்தைய வந்து எல்லாத்துக்கும் காரணம் என் குழந்தை தான் சொல்லிட்டு பழி போட்டாங்களோ, அவங்க பக்கமே எனக்கு திரும்ப மனசே இல்லை. அவங்கள பற்றி இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு போனோன்னே வந்து நிம்மதி அடைகிறாரு. அப்பாடா, விஜய் ஒன்றும் அப்படியே தான் இருக்கான் கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க காவேரி பற்றி மிஸ்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. தினம் வித்தியாசமாக சொல்லிகிட்ருக்க. எனக்கே ஒன்றும் புரியல காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், எங்கள் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி வந்து குட்டி காவேரி பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து, என்னடி அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? ஆமாம்மா, தினம் அவள் புதுசாக எனக்கு தெரிகிறா, அவள் பேசுகிறது பழகிறது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி விடத்துக்கு விஜய் வராரு. அப்போ விஜய் கிட்ட, இன்றைக்கி நீங்கள் மிஸ்ஸை பார்த்துட்டு தான்ப்பா போகணும் அப்படின்றாங்க. பார்க்கலாம் கண்ணா அப்படின்னு. இப்போ மிஸ் வருவாங்க, கண்டிப்பாக அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னோடனே, சரி கண்ணா அப்படின்றாரு. உடனே வந்து ஃபோன் வந்துடுது. ஒரு நிமிஷம் ஃபோன் வந்துடுது அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. டேடி எப்படின்னோடனே, இருச்சல்லம் ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்க. பார்த்தா அவங்க மிஸ் வந்துடுறாங்க. அவங்க மிஸ், ஐயோ டேடி மிஸ் பண்ணிட்டு போகிறாரே, டேடி அதான் எங்கள் மிஸ்ஸு, ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படி சொல்லிட்டு ஃபோனில் வந்து, ஓகே அப்படி பண்ணிவிடுங்க செஞ்சுடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. பார்த்தா காவேரி வந்து ஹாய் அப்படி சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. மிஸ்ஸுக்கும் அவங்க ஹாய் சொல்கிறாங்க. இவர் தான் எங்கள் டேடி அப்படின்றாங்க சைகை மூலமாக. உடனே வந்து காவேரி பார்க்குறாங்க விஜய் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. காவேரி பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஆச்சரியமும் படுறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. பார்த்துட்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க காவேரி. என்னங்க டேடி நீங்கள் பாருங்கள் மிஸ்ஸே போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் ஃபோன் பேசி, ஐயோ சாரிடா ஃபோன் வந்துச்சா அதான், நீங்கள் வேணா எங்கள் மிஸ்ஸை பார்க்காம இருக்கலாம், ஆனால் உங்களை எங்கள் மிஸ் வந்து பார்த்துட்டாங்களே அப்படின்றாங்க. அப்படியா? ஆமாம், எனக்கு ஹாய் சொல்லிட்டு கூட போனாங்க தெரியுமா அப்படின்னோடனே, பரவாயில்லையே இதெல்லாம் எப்போ நடந்தது, நீங்கள் எங்கே கவனிச்சிங்க, நீங்கள் இதை ஃபோனையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. சாரிடா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்கள் மிஸ்ஸுக்கு நான் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறேன் சரியா அப்படின்னோடனே, பரவாயில்ல இன்றைக்கும் நானே சொல்லிடுறேன் எங்கள் மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் அப்படின்னோடனே, சிரிக்கிறாரு. கோச்சிக்கிட்டியா அம்மு, கோச்சிக்கிட்டாளா அப்படின்னோடனே, ஆமாம் கோச்சிக்கிட்டேன், போங்க நீங்கள் எங்கள் மிஸ்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, மிஸ்ஸை பார்க்க கூட பார்க்கல, எனக்கு கஷ்டமாக இருக்காதா? நான் பார்த்துக்கிறேன் செல்லம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஓகேவா, காட் ப்ராமிஸ் அப்படின்னோடனே, சரி நான் போகிறேன் கிளாஸ் ரூமுக்கு, எங்கள் மிஸ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் லேட்டாக போகக்கூடாது. பரவாயில்லையே இவ்வளோ சமத்து குட்டி ஆகிட்டியா நீ அப்படி சொல்லிட்டு, சரி போகிற டேடிக்கு கிஸ் கொடுக்காமே போகிறேன் அப்படின்னு, சாரி டேடி அப்படி சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டு பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பரவாயில்லையே இவ்வளோ அளவு ஒட்டிக்கிட்டாலே மிஸ்கிட்ட, உண்மையிலே அந்த மிஸ்ஸை கண்டிப்பாக பார்க்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். எங்கே வந்து காவேரி வந்து ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கே பார்த்துருக்கேன், ஏன் இவரை பார்த்த மாதிரியே இருக்குது, இவரை பார்த்தோன்னே எனக்கு ஏன் வந்து மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறமா தான் அவங்க ஞாபகம் வருது, இவர் நம்ம ட்ரீம் பாய் மாதிரியே இருக்காரே, ஒரு வேளை இவர் தான் ட்ரீம் பாயா? சேச்சே அப்படிலாம் இருக்காது, இவர் வந்து அம்மாவோட அப்பா இல்லை, நான் ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன், ஆனால் அவர் மாதிரியே இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி குழம்பி போய் உட்காந்துருக்காங்க.